السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி பேசி சபையில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நம்முடைய உரையின் தலைப்பு குழப்பமான சூழலில் ஈமானை பாதுகாப்பதற்கான வழிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் ஃபித்னா, ஃபித்னா என்று சொன்னால் சோதனை. அதே மாதிரி அல் ஃபித்னா என்பதற்கு தமிழில் 10க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. 10 விதமான அல்லது 10, 12, 13, சில அறிஞர்கள் 11, சில அறிஞர்கள் 12 இப்படி கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு நம்ம பொதுவாக ஃபித்னான்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா ஃபித்னா என்பதை பல்வேறு வடிவங்களில் அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது இந்த ஃபித்னா என்பது 2 வகையான அர்த்தங்களில் தான் பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது. ஒன்று சோதனை, இன்னும் ஒன்று குழப்பம். குழப்பமான சூழல் அப்போ ஃபித்னாவுடைய சூழல், இன்னும் ஒன்று ஃபித்னாவுடைய சூழல், சோதனையான சூழல். இந்த 2 விஷயமும் எங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே நாங்கள் அனுபவிக்கிற உணர்கிற விஷயம். உதாரணமாக இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹு தாலா உங்களது பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் ஃபித்னாவாக வைத்திருக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஃபித்னான்னா குழப்பம்னு அர்த்தம் இல்லை, சோதனை. ஒரு எக்ஸாம், அந்த பிள்ளையை வச்சு நீங்கள் பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். இப்போ இதற்கு நாம் பிள்ளைகள் உங்களுக்கு அல்லாஹ் குழப்பமாக தந்திருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு. இப்போ உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஃபித்னா தான். ஆனால் அந்த ஃபித்னாவில் உமர் ரலியல்லாஹு பாஸ் ஆகிட்டாங்க. எங்கட பிள்ளை ஃபித்னாவாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை நாங்கள் அந்த பிள்ளையை ஈமானுள்ள பிள்ளையாக மாற்றி நாங்கள் பாஸ் ஆகணும். அப்போ எப்படி அந்த பிள்ளை மாறும்? நீங்கள் மரணித்தால் வலதுன் சாலிஹுன் யதுலஹு, உங்களுக்காக துவா செய்கிற பிள்ளையாக, சாலிஹான பிள்ளையாக மாறும். இப்படி மாற்றணும். அப்போ எனவே இங்கு அல்லாஹு தாலா பிள்ளைகளை பற்றி சொல்கிற பொழுது ஃபித்னா என்று சொல்கிறான் என்றால் சோதனை. உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஃபித்னா தான். ஆனால் அந்த ஃபித்னாவில் உமர் ரலியல்லாஹு பாஸ் ஆகிட்டாங்க. ஏனெண்டா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, எங்களுடைய தாய். அவர்களுடைய அமலுக்கு அல்லாஹு தாலா, அவர்களுடைய அமலுக்கும் இஹ்லாஸுக்கும் அல்லாஹு தாலா சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு தலாக் சொல்கிறாங்க, மீட்டி எடுக்கிற தலாக். அப்போ உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து, அல்லாஹு தாலாவோட ஓர்டர் என்ன, அதாவது நீங்கள் ஹப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க, ஹப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க, திரும்ப உங்களோட மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜி ஹப்ஸா. ஏனென்றால் ஃபைன்னஹா சவ்வாமா வ கவ்வாமா, அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு அதிகமாக பிடிக்கக்கூடிய பெண்மணி, இரவில் கியாமுல்லைல் நின்று தொழக்கூடிய பெண்மணி,
என்று அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லி அனுப்புகிறான். இப்போ உதாரணமாக நாங்கள் நோன்பு பிடிச்சா நாங்கள் தொழுதா எங்களை பார்த்து இன்னொரு ஆள் சொல்லுவார், இவர் அதிகமாக நோன்பு பிடிக்கிறாள், இவர் அதிகமாக கியாமுலைல் தொழுகிற ஆள்னு இன்னொரு ஆள் சொல்லுவார். இந்த புகழ்ச்சி சில பொழுது அவர பார்வைக்கு அப்படி விளங்கும். ஆனால் என்னுடைய இஹ்லாஸை பொறுத்து அது தூசியாக போகும். என் இஹ்லாஸை பொறுத்து நான் இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சிருந்தா அல்லாஹ் தூக்கி குப்பையில் வீசிடுவான். அப்போ அதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிடும் இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சா. ஆனால் அல்லாஹு தாலா இந்த பெண் வணக்கசாலின்னு அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா இருந்தா அந்த பெண்ணுடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் சாட்சி. விளங்குதா நான் சொல்ற விஷயம்? இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆள் சொல்றது அது மக்களோட கருத்து. அல்லாஹு தாலா சொல்றானாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். அப்போ எனவே இப்படி இஹ்லாஸான ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஃபஇன்னஹா ஸௌஜதுக ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் மனைவி சொர்க்கத்திலேயும் மனைவி. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாமே சொர்க்கத்திலேயும் ரசூலாக்கு மனைவிமார்கள் என்பது குர்ஆனுடைய கருத்து. அப்போ எனவே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொல்லப்படுது, ஹப்ஸா இப்படிப்பட்ட பெண்மணி. இதை உருவாக்குனது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஃபித்னாவில் அவர்கள் பாஸ் ஆகிவிட்டார்கள். எனவே இது எக்ஸாம். அந்த இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அம்வால் ஃபித்னா, அவுலாத் ஃபித்னா. அப்போ இங்கே சோதனை தானே தவிர குழப்பம்ன்ற கருத்தில் வராது, குழப்பம்ன்ற கருத்தில் வராது. அப்போ பொருளாதாரம், இப்போ இது உதாரணம், பிள்ளைகள் எப்படி நாங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பாஸ் ஆகினாங்க. எங்களோட பொருளாதாரம் ஃபித்னா தான், குழப்பம் அல்ல, ஃபித்னா சோதனை. இதை வச்சு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதியாக மாறினார், பாஸ் ஆனார். பொருளாதாரம் இருக்கிறது தப்பு கிடையாது, பொருளாதாரம் கையில் பரக்கத்தாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த பொருளாதாரத்தை வைத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மனிதராக மாறினார். அவருக்கு நிறைய பொருளாதாரம் இருந்தது, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவராக மாறினார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு தவண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க. இது ஒரு பொய், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமற்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் 10 சஹாபாக்களை சொர்க்கவாதின்னு சொன்னதில் இவங்களையும் சொல்கிறாங்க. அபூ பக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா. 10 சஹாபாக்கள். அப்போ இவங்க எல்லாம் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டவங்க. அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. அப்போ அவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று கொண்டார். அபூ தல்ஹா பைருஹா அவருக்கு விருப்பமான தோட்டம், பைருஹாண்ட தோட்டம் விருப்பமான தோட்டம். அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனம் இறங்கின உடனே நீங்க விரும்புறதுல இருந்து கொடுங்க. அப்ப விரும்புகிற பொருளாதாரம் இருந்தது, சோதனை. இப்ப அல்லாஹ்வா உண்ட மனசா. இந்த சோதனையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பைருஹான தோட்டம் எனக்கு மிக விருப்பமானது, இதை நீங்க அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன், எனக்கு விருப்பமானது நான் கொடுக்கிறேன். இங்க அவர் சித்தி பெறுகிறார். இந்த அம்வால் ஃபித்னா தான் அங்க அவர் சித்தி பெறுகிறார். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர் கொடுத்துட்டார், அல்லாஹ்வோட பாதையில கொடுத்தார். அந்த தோட்டம் விலை உயர்ந்த பெருமதியான தோட்டம். அந்த தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் வருது, சஹீஹ் முஸ்லிம் அறிவிப்பில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற கிணறு ஒன்று இருந்தது, அங்கே ஒரு கிணறு இருந்தது. எப்படி இப்போ ஜம்சம் தண்ணி மாதிரி அங்கே அந்த ஒரு கிணறு, அது போன்றல்ல, அப்படி ஒரு கிணறு. அந்த தண்ணி மதுரமான தண்ணி, அவ்வளோ மதுரமான தண்ணி. அதை ரசூல்ல விரும்பி குடிப்பாங்க, சுவைச்சு விரும்பி குடிப்பாங்க. அந்த கிணறு தோட்டம் எல்லாத்தையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அவங்க கொடுக்கும்போது அவங்களோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும்? இதனால முஸ்லிம்களுக்கு பயன் கிடைக்கும், இதனால எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க, தோட்டமாக கொடுத்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய அந்த எண்ணத்தையும் தியாகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். கபூல் செய்தன் விளைவாக இன்றைக்கு அந்த தோட்டம் எங்கே இருக்குது? அந்த தோட்டம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டமாக கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த தோட்டம் எப்படின்னால்
மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செஞ்சு செஞ்சு அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவியா மாற்றப்பட்டி. ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தா அல்லது பள்ளிக்கு செலவழிச்சா சின்ன தொகையை கொடுத்தாலே எவ்வளோ நன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கபருக்குள்ளே இருப்பாங்க. இப்போ நாங்கள் பேசுகிறது அவருக்கு தெரியாது. ஆனால் இவர் அவரோட கபருக்குள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் வந்து தொழுவார், கனடாவிலேருந்து ஒரு ஆள் தொழுவார், சுவிஸ்லேருந்து வருவார், ஸ்ரீலங்காவிலேருந்து வருவார், பாகிஸ்தான்லேருந்து வருவார், எத்தியோப்பியாவிலேருந்து வருவார், எங்கெங்கெல்லாம் வந்து தொழுதுட்டு போக இவருக்கு நன்மை வந்துக்கிட்டேயும் இவருக்கு தெரியாது என்ன நடக்குது. யா அல்லாஹ், எப்படி இந்த கூலி எப்படி இந்த நன்மை இவர் கொடுத்தார் ஒரு தோட்டமாக ஒரு தர்மமாக, ஆனால் அது மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிது நபவியிலே உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து யார் ஒருவர் நெற்றிய சஜிதால வைத்தாலும் அந்த பள்ளி கட்டி கொடுத்த நன்மையில இவருக்கும் ஒரு பங்கு வருகிறது. கபருக்குள்ள போயிட்டு இருக்கும். கியாமத்து நாள் வரை அபூ தல்ஹாவினுடைய கணக்கு மூடப்படாது ரலியல்லாஹு அன்ஹு. இது எவ்வளவு பெரிய வெற்றி. கையில ஒண்ணும் இல்லைன்னா எப்படி கொடுத்திருப்பார். நீங்க போனீங்கன்னா மஸ்ஜித் நபவி போனீங்கன்னா பாருங்க, இந்த வாசல் அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த லாஸ்ட்டாக போன டைம் நான் பார்த்தேன். அதாவது ஒரு காப்பட்டை நீங்கள் விரிச்சு தூக்கி காட்டினா அவங்க சொன்னால் காட்டுவாங்க, தூக்கி பார்த்தா 3 ரவுண்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், 3 ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அது அந்த கிணறு, அது கீழே கிணறு இருக்குது. ரசூலுல்லாஹ் விரும்பி குடிச்சாங்க தண்ணின்னு சொல்லி அந்த கிணறு அது கீழே இருக்குது. அப்படி ரவுண்ட் போட்டிருப்பாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் இருக்குது. மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் அந்த தோட்டம் இருக்குது. அப்போ இன்று அவருக்கு தெரியாது. அவர் கொடுத்துட்டு போகிற நேரம் ஒரு தோட்டம், அது முஸ்லீம்களுக்கு ஈச்சம்பழம் கிடைக்கும், முஸ்லீம்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு கொடுத்துட்டு போனார். இன்று அல்லாஹ்வை தொழுகிற உலகத்திலே எங்கிருந்து வந்து யார் தொழுதாலும் நன்மை கிடைக்கிற அளவு, அதுவும் சாதாரண பள்ளி அல்ல, மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறதுண்டா இந்த பொருளாதாரத்தில் அவர் அந்த ஃபித்னாவில் அவர் வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி தான் அபு தஹ்தாஹ், இது அபூ தல்ஹா, இது அபூ தல்ஹா. அடுத்து அபு தஹ்தாஹ். அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தோட்டத்தை கொடுத்தார்கள், பேரிச்சம்பழ தோட்டத்தை கொடுத்தார்கள். அதன் மூலமாக சொர்க்கவாதி என்ற பட்டத்தை அடைந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நான் சொல்ல வருகிற விடயம், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களோட பிள்ளை, உங்களோட பொருளாதார ஃபித்னா தான். ஃபித்னாண்டா சோதனை. சோதனையில் 100 எடுத்து பரிசில் பெறுபவர்களும் இருக்கிறார்கள், 25 எடுத்து ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஃபித்னா என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நாங்கள் பார்க்கணும் அதில் நான் எந்த அளவு தூரம் சித்தி அடைகிறேன். இது முதலாவது ஒரு பகுதி. 2வது ஒன்று இருக்கிறது, ஃபித்னா என்றால் குழப்பம். எப்படி குழப்பம் என்றால், ஒரு மனிதனுக்கு என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் அதிகரித்து விடும். அது எப்போ நிகழும் என்றால், அது ஆரம்பத்தில் நிகழ்ந்துருச்சு. எங்க ஃபித்னா என்று ஹதீஸில் அடையாளப்படுத்தப்படுதுண்டா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகிற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கடைசி காலத்தில் ஏற்பட்ட குழப்பம், அதை அறிஞர்கள் சொல்லுவாங்க அல் ஃபித்னா. அங்கிருந்து ஒன்றொன்றாக ஃபித்னா உருவாகிறது. அந்த ஃபித்னா உருவாகி, குழப்பங்கள் உருவாகி 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 இன்று நாம் அதிகமான குழப்பங்களை பார்க்கிறோம். இப்ப என்ன குழப்பம் இது? ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு பொது மகனுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத அளவு மார்க்கமும் மார்க்கம் அல்லாதவைகளும் குழம்பி போறது. இப்ப இந்த நேரத்தில் எங்களோட ஈமான பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை சஹாபாக்கள் சலஃபு சாலின்கள்லாம் பயந்தாங்க. அதாவது எங்களுக்கு நன்மை தீமை எதுன்னு தெரியாது, ஷிர்கு பிதஅத்து குஃப்ரு வழிகேடு நிஃபாக் தெரியாது, நன்மை தீமை தெரியாது, எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆயிரும். இன்றைக்கு அதை கண் கூட நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்க 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 ஃபித்னாக்கள் உருவாகும். அது இந்த ஃபித்னா, குழப்பங்கள், மழை துளிகளை போன்று ஃபித்னாக்கள். பாதிரு பில் அமால், நீங்க அமல் செஞ்சுருங்க. ஃபித்னன் ககிதஅல் லைலில் முத்லிம், அதாவது இருண்ட இரவை போன்ற ஃபித்னாக்கள் வரும். இருண்ட இரவுக்குள்ள போனா எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஒரு விடயத்தை அடைஞ்சு கொள்ள இயலாது, ஒரு பாதையை பெற்றுக்கொள்ள இயலாது. இருட்டுக்குள்ள கொண்டு விட்டா எங்கிட்டு போவாரு? அப்படி இருட்டுக்குள்ள விழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இன்றைக்கு அதை பார்க்கிறோம் சோர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி விட்டுட்டு போனாங்க? ஃபித்னாக்குள்ள குழப்பத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் ஒரு முஃமின் அவன் இரவும் பகல போலதான் இருக்கும்.
அத ரசூலா சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். உங்களை நான் வெட்ட வெளிச்சமான பாதையில் விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது, அதனுடைய இரவும் பகலை போன்றது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், ஒரு அழிந்து போனவனை தவிர, தன்னைத்தான் அப்படியே அழிந்து போக விடுறானே அவனை தவிர வேறு யாரும் அதில் இருந்து, அந்த பாதையில் இருந்து வழிதவறி செல்ல மாட்டார்கள். அப்ப அப்படி ஒரு பாதை எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டுட்டு போன பாதை எது தெரியுமா? இரவும் பகலை போன்ற ஒரு பாதை. இப்ப நீங்க இரவுல இருந்தாலும் அது பகல் மாதிரி இருக்கும், அவ்வளவு வெளிச்சமான பாதை, தெளிவான ஈமான், தெளிவான நம்பிக்கை, தெளிவான சுன்னா, தெளிவான வசனங்கள், தெளிவான ஆதாரங்கள், தெளிவான சான்றுகள். இதுல தான் ரசூலா விட்டுட்டு போனாங்க. எப்ப குழப்பங்கள் ஏற்பட்டு ஆரம்பிச்சது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டா அதுல இருந்து வெளியே வாரது, அதுல இருந்து ஈமான பாதுகாத்துக் கொள்வது லேசு. இப்ப நாங்கள் விளங்கி கொள்ளணும். ரசூலா சொன்னாங்க, இரவும் பகலை போன்ற ஒரு வெட்ட வெளிச்சமான பாதையை நான் உங்களை விட்டு செல்கிறேன். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பின்னால ஒரு காலம் வரும், இருண்ட இருளை போன்ற காலம் வரும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா, அதாவது காலையில மூமினா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிடுவான். வயும்சி மூமினா வயுஸ்பிஹு காஃபிரா, காலையில மூமினா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிடுவான், மாலையில காஃபிரா இருப்பான். அதே மாதிரி இப்படி மாறி மாறி, காலையில மூமின், இரவேல காஃபிர், காலையில மூமின், இப்படி மாறக்கூடிய நிலை. காஃபிரா இருக்கிற ஒரு மனிதன் இப்படி அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்று அவனுக்கு புரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நிலை அப்படி 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 வேகமாக மாறும் என்று ரசூல் சொன்னாங்க. காலையில மூமினா இருக்கிறவன் மாலை ஆகும் பொழுது காஃபிராக வாய்ப்பு இருக்குது என்ன, அப்படியான குழப்பங்கள் அவனுக்கு இருக்கும், என்ன முடிவெடுக்கிறன்னு தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியான ஃபித்னாக்களை நீங்கள் வருவதற்கு முன்னால், சந்திப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் அமல்களில் அதிகமாக ஈடுபடுங்கன்னு அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பாருங்க, இப்போ உள்ள சூழ்நிலையில, இப்ப ரசூல்லா இதெல்லாம் சொன்னாங்க தானே, இப்போ உள்ள சூழ்நிலையில நாங்க யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு குழப்பமான விடயங்களை பார்த்தா நிறைய விடயங்கள், உதாரணமா ஒரு விஷயம், அடிக்கடி நிறைய பேர் பேசுற விஷயம், நிறைய பேர் அறிவோடும் பேசுவாங்க, அறிவு இல்லாமலும் பேசுவாங்க, ஆனா எல்லாரும் பேசுற விஷயம். உதாரணமாக இந்த பலஸ்தீன் விவகாரம். பலஸ்தீன்ல எவ்வளவு நாட்களாக, அது பல வருடங்களாக தொடர்ந்து இன்று கொதித்து நாங்கள் எங்களோட கண்களால் பார்க்குற இந்த சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பலஸ்தீனில் முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், அநியாயமாக அழிக்கப்படுகிறார்கள். இப்படி அநியாயம் அங்கே இழைக்கப்படுறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு மூமின் அதை எப்படி பார்க்கணும்? அதாவது பாருங்க, ஈமான் குறைந்த ஒரு மனிதன் அதை பார்த்து நினைக்கிறது, சில பொழுது எங்களுக்கு இந்த சிந்தனை வரும், இதெல்லாம் நடக்குதானே, இவர்கள் யூதர்கள் காஃபிர்கள் முஸ்லீம்களை போட்டு இப்படி சித்திரவதை பண்றாங்க, இப்படி கொலை செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான் தானே, அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். ஏன் அல்லாஹ் தாலா இவங்க அநியாயம் அழிக்கப்படுறது அல்லாஹ் பார்த்துத்தானே இருக்கிறான், இவங்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு அழிவை கொடுக்க மாட்டேங்கிறானே, இப்படி யோசனை வரும். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஒரு உதவி செய்ய மாட்டானா? இந்த 2 வயசு பிள்ளை இப்படி அநியாயமா கொல்லப்படுதே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க இது ஃபித்னா, இது குழப்பம், இதுல தெளிவு வேண்டும். அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது ஒரு மூமின் எப்படி அதை பார்க்கணும், எப்படி அதை உணரணும்? எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் வலி இருக்குது, எல்லாருக்கும் வேதனை இருக்குது. ஆனால் இந்த உணர்ச்சிகள் மார்க்கம் அல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மார்க்கமாகி விடாது. அறிவு என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது, குர்ஆன் சுன்னா என்ற அந்த வகை என்ன சொல்லுது, இந்த விடயத்தில் பார்க்கணும். இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான். இது சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை சொன்னேன், எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த விடயத்துல நாங்க எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்துல வெளியே சொல்லாட்டியும் உள்ளத்துல ஊசலாடுற விடயம் என்ன, அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவை கொடுக்க மாட்டானா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகம் என்பது அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இதெல்லாருக்கும் தெரியும். மூமினுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம், இது ஒரு விஷயம். 2வது, இந்த உலகம் என்பது சோதனை களம், சோதனை கூடம்.
மூன்றாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை படைச்சானா மௌத்தாறு வரைக்கும் சோதனை இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாங்கள் விளைக்கொள்ளணும். எங்களை விட எங்கட முஸ்லீம்கள், எங்கட சகோதரர்கள், எங்கட நண்பர்கள், எங்கட தாய் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அளவு கணக்கில்லாமல் அன்பு வைத்திருக்கிறான். என் உம்மா என் மீது வைத்திருக்கிற அன்பை விட அல்லாஹ் என் மீது பல கோடான கோடான கோடி, அதுக்கு மேலே ஒரு வரையறையே கிடையாது. அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இறக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு செய்தியே கிடையாது. ஆதாரம் இல்லாத பொய். அது அல்லாஹ் மீது சொல்ற ஒரு அவதூறு. அது விளைஞ்சா அல்லாஹ்வுடைய அன்புக்கு வரையறை போடுறதுக்கு எங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது ஹதீஸ்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அல்லாஹ்வோட அன்புக்கு வரையறையே கிடையாது. என்ற தாய் என் மீது கொள்கிற அன்பை விட அல்லாஹ் பல 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 கோடான கோடி, அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படி அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவியம் நடக்கும் பொழுது என் தாய் துடிக்கிறாள், வேதனைப்படுகிறாள் என்று இருக்கிற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தாயை விட இறக்க முடிய அல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ நாங்கள் நினைப்போம் என்ன, எங்களுக்கு வார இறக்கமும் அன்பை வச்சு தான் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் சொல்லுவோம் என்ன, அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா, அல்லாஹ்க்கு ஒன்றும் செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்கறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்குற பார்வை என்ன, உலகத்தினுடைய பார்வை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தா நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவான் தானேன்னு யோசிக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகம் என்பது மறுமைக்கான தயாரிப்பை செய்கிற ஒரு இடமே தவிர நாங்கள் வாழ வந்தவர்கள் இல்லை, வாழ்க்கையை தயார் செய்ய வந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 வயதில் ஒரு சிறுவன் மரணித்து சொர்க்கத்திலே வாழுகிறான் என்றால் அந்த மனிதன் உண்மையான வாழ்க்கை நோக்கத்தை அடைந்து விட்டான். 50 வருஷம் அதே மனிதன் வாழ்ந்து நரகத்துக்கு போறான் என்றால் யாராவது அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்ப அல்லாஹுடைய கையில் என்ன முடிவை அல்லாஹ் வச்சிருக்கான், அவனுடைய ஹிக்மத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ் எதை செய்தாலும் அவனுடைய ஹிக்மத். ஒரு 2 வயது பிள்ளை எங்களுக்கு முன்னால வெட்டி கொலை செய்யப்படுகிறது, அடித்து கொலை செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு வலிக்கணும் வலிக்க கூடாது எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் அந்த 2 வயது பிள்ளையை அடுத்தனுடைய சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் இன்பத்திலே திளைக்க வைக்கிறான். நாங்க உலகத்திற பார்வையை பார்க்கிறோம் என்ன, இன்னும் அந்த புள்ள 50 வருஷம் வாழ்ந்து இருக்கலாமே. அதே புள்ள 50 வருஷமா வாழ்ந்து நரகவாதியா மரணிச்சா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் இன்னொரு 5 வருஷம் வாழக்கூடாதா, இன்னொரு 10 வருஷம் வாழக்கூடாதா? ஏன் இது சஹாபாக்களுக்கு தெரியாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நேசிச்ச கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள தூக்கி போடப்படுற நேரம் கூட ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் முன்னுக்கு அவங்களோட பின்னால வந்தவங்க சொன்னாங்க நாங்கள் அழிய போறோம். ஆனால் மூசா சொன்னாங்க கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹதீன், என் ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு வழி காட்டுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கணும், அந்த சகோதரர்களுக்கு நாங்கள் துவா செய்யணும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை நீக்கிறதுக்கு துவா செய்யணும், கண்ணீர் வடிக்கணும், அழுது மன்றாடி கேட்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே, அது எங்கட கடமை, நாங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நோயோடு இருந்தால் நோய்க்கு நன்மை கிடைக்கும், அதனால மருந்து செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு மூமினுக்கு காய்ச்சல் வந்தால் நன்மை கிடைக்கும், காலில் ஏதாவது முள்ளு குத்தினாலும் நன்மை கிடைக்கும். அதுக்காக நன்மை கிடைச்சிட்டே இருக்கட்டும், நான் சும்மா இருப்பேன், யாரும் சும்மா இருப்பாங்களா? அதையும் இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்க. நோய் வந்தால் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது, மருத்துவம் செய்யணும். அது இஸ்லாம். அது அப்படியே சும்மா இருந்தால் அவன் தன்னைத்தான் அழித்துக் கொள்கிறான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் முடியுமான அளவு அவர்களுக்கு ஏற்ப முயற்சிகளை செய்வார்கள். நாங்கள் அவங்களுக்கு துவா செய்யணும். ஆனால் நாங்கள் பார்க்குற பார்வை சரியாக இருக்கணும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும். அநியாயக்காரர்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறான் நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹு தஆலா சில காலங்கள் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுப்பான். இந்த உலகத்துல உடனே யாரையும் பிடிக்க மாட்டான். அல்லாஹு தஆலாக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ் எங்களை நேசிக்க கூடியவன், அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். எனவே இல்ம் இல்லாமல் பேசிடக்கூடாது, எடுத்த எடுப்புல வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பதை, அந்த சகோதரர்களுக்காக பிரார்த்திப்பதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்காக அணுகணமும் நாங்கள் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கணும். அவர்கள் அல்லாஹ் நாடிய பிரகாரம் அல்லாஹ்வுடைய உதவியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும், துஆ கேட்கணும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில பொழுது உணர்ச்சி வசப்பட்டு இந்த காட்சிகளை, போட்டோக்களை, வீடியோக்களை பார்த்துட்டு நாங்கள்
அகீதாவுக்கு முரணாக பேசிவிடக்கூடாது என்பதை இங்கு நான் முதலாவதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி குழப்பங்களை எடுத்தால் இது சாதாரண ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பம். என்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் என்று சொல்கிற பொழுது இன்று நாங்கள் வாழ்கிற சூழ்நிலையை பார்த்தால் சர்வ சாதாரணமாக ஷிர்க்கும் குஃப்ரும் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் கலந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இது பெரிய குழப்பம், பெரிய குழப்பம். இது என்ன குழப்பம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஷிர்கான வார்த்தைகள், ஷிர்க் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்கள், உங்களை அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது அஷ்ஷிர்க், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. இன்றைக்கு அந்த இணை வைப்பை பத்தி பேசுறது குறைஞ்சு போச்சு. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹ் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்டா. ஒரு மனிதன் ஷிர்க்குக்குள்ள போயிட்டாரு, ஷிர்க்கோட மரணிச்சா அந்த ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். ஷிர்க் இணை வைத்தால் பிறகு அவர் உணர்ந்து திருந்தி தௌபா செய்து இஸ்லாத்துக்குள்ள மீண்டு வந்துட்டால் மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனா ஷிர்க்கோடு மரணிச்சிடக்கூடாது, ஷிர்க் எங்களோட வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அது இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இதை சொல்லும் பொழுது இது வளமையா சொல்ற விஷயம் தானே அப்படி நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு பாருங்க, இந்த ஷிர்க்குட அடையாளங்கள் கூட மௌலவிமார்கள், அல்லாஹ் பாதுகாக்க, நான் ஏன் மௌலைமார்கள் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மௌலைமார்களை தவிர மௌலவிமார்கள் கூட, உதாரணமா நான் சொல்றேன், இந்த நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் பொழுது சில அடையாளங்கள் இருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாம் சில அடையாளங்கள் ஷிர்க்கை பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன், இப்படி இந்த மாதிரி வணக்கம் கும்பிடுறது, இப்போ இந்த அடையாளம் விளங்கப்படுத்துறது சொல்றேன். இந்த அடையாளம் பிற மதத்தவர்கள் அவங்களோட வணங்குறதுக்கு, தெய்வத்தை வணங்குறதுக்கு பயன்படுத்துறது. இப்போ இந்த அடையாளத்தை சர்வசாதாரணமாக மௌலவிமார்கள் பயன்படுத்துறது கூட நாங்கள் பார்க்குறோம். இந்த அந்த விஷயத்தை நாங்கள் அந்த அளவு யோசிக்க இல்லை. இன்று சர்வசாதாரணமாக இந்த குறிப்பாக்குறது, சாஸ்திரம் சொல்றதெல்லாம் இன்றைக்கு பெரிய ஷிர்கான காரியங்கள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அவரோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஏதோ ஒன்றை கொடுத்தா அவருக்கு பின்னால் என்ன நடக்கும், அவர் யாரை கல்யாணம் முடிப்பார், என்ன தொழில் செய்வார், அவருக்கு என்ன நடக்கும், என்ன ஏது எல்லாம் சொல்லுது. இவரும் அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு ஷேர் பண்ணுவார். பார்க்குறோமா இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க, மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன், யார் ஒரு குறி சொல்றவன் ஒரு சாஸ்திரகாரன் போவானோ, அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்வானோ, உண்மைப்படுத்துவானோ, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியதை, அல்லாஹ் தஆலா இறக்கின அந்த வஹியை அவன் நிராகரித்து விட்டான். குஃபர் இன்னைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு சில வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு செய்திக்கு அவர் ரியாக்ட் பண்ணுகிற பொழுது இந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறார். பிற மதத்தவர்களுக்கு வணங்குகிற தெய்வமாக, தெய்வத்துக்கு காணிக்கையாக அல்லது கும்பிட்டு வணங்குகிற, உன்னை கும்பிடுகிறேன் வணங்குகிறேன் என்ற இந்த அடையாளத்தை ஒரு மௌலவி பயன்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க்! சர்வசாதாரணம். இது கவலையோட நான் கண்ணால பார்த்து சொல்றேன் சகோதரர்களே. அதை பத்தி சொன்னாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா? ஷிர்க்குடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நூலாக பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சூனியக்காரன்ட்ட போறது, செய்வினை செய்ய போறது, சாஸ்திரக்காரன்ட்ட போறது, அவன் சொல்றதை உண்மைப்படுத்துறது, இந்த வடிவங்கள் இன்று சமூக வலைத்தளங்கள்ல இன்று பார்த்து பார்த்து பழகி அது இன்று சமூகமயமாக ஆக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு விஷயமாண்டு கேட்கிற அளவுக்கு மௌலைமார்களே அப்படி போயிட்டாங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட போய் என்னத்தை சொல்றது? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கத்தில் அளவுகோலை வச்சு தான் நாங்கள் செயல்படணும். அந்த ஆள் செஞ்சாரு, இந்த மௌலவி செஞ்சாரு, அவர் செஞ்சாரு, மார்க்கத்துக்கு இது அடையாளம், இந்த மனிதர்கள் இந்த அடையாளங்கள், இவர் இன்ன படிச்சிருக்கிறார், இதல்ல இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா, அதை விளங்கப்படுத்தின அக்வாலு ஸஹாபா வத்தாபிஈன், ஃபஹ்மு ஸஹாபா வத்தாபிஈன், மன்ஹஜு ஸலஃப் ஸாலிஹீன். இதுதான் குஃப்ரை எவ்வளவு அஞ்சினாங்க ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஷிர்க் எவ்வளவு அஞ்சினாங்க. அந்த குஃப்ருடைய ஷிர்க்குட வாடையை கூட அவர்கள் நுகர விரும்பவில்லை, பயந்தார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு அவர்களே எல்லாம். இதான் நான் சொல்றேன், இதான் ஃபித்னா, குழப்பம். ஷிர்க்கு பித்அத், ஷிர்க்கு குஃப்ர் எல்லாம் அப்படி ஈமானா மிக்ஸ் ஆயிருச்சு.
அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நல்ல செய்தியை போடும் பொழுது மரண செய்தியை போடுறாரு, மரண செய்தி பகிர்ந்து கொள்ளப்படுது, கீழே ஷிர்கான வார்த்தைகள், குஃப்ரான வார்த்தைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இப்படி மாற்றப்பட்டு இந்த குழப்ப நிலையில் ஒரு மூமின் ஈமான பாதுகாத்துக் கொள்ளணும்? உண்மையான ஈமான் உள்ள மனிதன் ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு பேச்சிலும், சிந்தனையிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் தாபிங்களுடைய வழிமுறையில் பயணிக்க வேண்டும். இது அல்லாமல் நேற்று இன்று உருவாகிய வழிகேடுகளின் பால் சென்று விடக்கூடாது. அதில் அடிப்படையான ஃபித்னா என்னென்றால் இந்த ஷிர்கும் குஃப்ரும். சவர்களே, எங்களோட வாழ்க்கையில இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்ன நாங்க, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்ட நாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த நெத்தியை கொண்டு போய் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை வேறு ஒருவனுக்கு கொடுத்து விடக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம். யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். இந்த அடியான் என்னை பற்றி நபி உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் அங்க குல் என்ற வார்த்தையை கூட சொல்லாம சொல்றான். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். தொழுங்க, அல்லாஹ் தொழுங்க, கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆதரவு, ரஜா அல்லாஹ்விடத்துல வைங்க, தவக்குல் அல்லாஹ்விடத்துல வைங்க, தக்வா இறை உணர்வோடு வாழுங்க. எல்லாம் அல்லாஹ்வோடு. இந்த ஒப்பந்தம், உடன்படிக்கை, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்த் வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்ற தொழுகை, வ நுசுகி வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வாழ்வு, வ மமாத்தினுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்குரியது. லா ஷரீக லஹ், அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது. வாப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும், மனைவியா இருக்கலாம். ஷிர்க் என்று வந்து விட்டால் அதுல நீங்க கடினமா இருக்கணும். கடினமா இருக்கணும். கடினமாண்டால் அந்த பாவத்தை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். ஷிர்க் வாரதுக்கு எங்கேயும் அனுமதிச்சிடக்கூடாது. அது எழுத்திலையும் வந்துடக்கூடாது, வாழ்க்கையில வந்துடக்கூடாது, வார்த்தையில வந்துடக்கூடாது, பேச்சில வந்துடக்கூடாது, அசைவுல வந்துடக்கூடாது, ஷிர்க் எதிலையும் வந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு இடத்திலும் நாம் ஷிர்க்குக்குள்ள, குஃப்ருக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம சொல்லும் பொழுது இப்ப எங்களுக்கு விளங்குது, இப்ப நாங்க வாழ்ற சூழல்ல இப்ப நாங்க எப்படி என்னென்ன விடயங்களுக்குள்ள எங்களை தெரியாமலே இந்த குழப்பத்துக்குள்ள நாங்க போய் விடுகிறோம். எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்க்கணும், இதுல ஷிர்கான வாசகம் இடம்பெறுகிறதா, ஷிர்கான விடயங்கள் இதுல இருக்குதா என்று பார்த்து, ஷிர்கான நடவடிக்கைகள் இருக்குதா பார்த்து, ஒவ்வொரு விடயத்திலும் அவதானிச்சு நாம் செயல்பட வேண்டும். ஒரு எக்ஸாம் பேப்பர் எங்களுக்கு தந்தா எப்படி நாங்கள் நூலுக்கு நூல் வாசிச்சு அதை எப்படி விளங்கி ஆன்சர் எழுதுறோம்? இஸ்லாம் அல்லாஹு தாலா தந்தது குர்ஆன் வரிக்கு வரி இருக்கிறது, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் இதன் வாழ்க்கை. குர்ஆன் படிங்க, ஹதீஸை படிங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி முதலாவது அடிப்படையான அம்சம், நாங்க எங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இன்று சர்வசாதாரணமாக இருக்கிற இந்த ஷிர்க்குடைய விடயங்களுக்குள்ள நாங்க சென்று விடக்கூடாது. இது முதலாவது. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்றால், சுன்னாவை விட்டு விட்டார்கள், பிதாவை எடுத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் பேசப்படுற சகோதரர்களே, இதான் அடிப்படை. இஸ்லாத்திர பேசிக் அடிப்படை தான். சுன்னா விட்டுட்டாங்க, பிதாக்களை எடுத்துக்கொண்டார்கள். எப்படி? இன்று நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், அன்புண்டா என்ன, நேசம்டா என்ன? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் அல்லாஹ் கஃபூர் ரஹீம். நீங்க உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றுவதா நேசம். இத்திபாஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்திபாஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுவதா நேசம். நேசம் கொண்டாட்டம் அல்ல, கூத்தாடுவது அல்ல, இசை அல்ல, ஆடல் அல்ல, பாடல் அல்ல, அனாச்சாரம் அல்ல, வழிகேடுகள் அல்ல. இத்திபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜருல் அஸ்வத் கல்லுகிட்ட போனாங்க.
ஹஜர் அஸ்வத் கல்ல முத்தமிட்டு சொன்னாங்க, இன்னமா அந்த ஹஜர். ஹஜர் அஸ்வத் கல்ல பார்த்து அவங்க பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ வெறும் கல்லு தான், உன்னால எந்த பிரயோசனம், யாருக்கும் ஏதாவது நலவு கொடுக்கவோ யாருக்கும் தீங்களிக்கோ உன்னால முடியாது, நீ வெறும் கல்லு தான். ரசூலுல்லாஹ் முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தி எதை உணர்த்துது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேனே தவிர அதுக்கு மேல வேற ஒரு சிறப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, நான் முத்தமிடுறேன். ரசூலுல்லாஹ் சுன்னா ஏதோ, அதை தாண்டி நான் வேற ஒன்று செல்ல மாட்டேன். நீ ஒரு கல், உன்னால எந்த பிரயோசனம் இல்லை. ரசூலுல்லாஹ் முத்தமிடவில்லை என்றால் நான் முத்தமிட மாட்டேன். அப்ப இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சுன்னா சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. இந்த அளவு ரசூலுல்லாவை நேசிச்சு, ரசூலுல்லாஹ் முத்தமிட்டது, ரசூலுல்லாஹ் குனிஞ்சது, நிமிர்ந்தது எல்லாம் பார்த்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவுக்கு ஹேப்பி பர்த்டேன்னு கொண்டாட தெரியாதா? ரசூலுல்லாஹ் மரணிச்ச பிறகு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டாடினாங்களா? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்ல கொண்டாடினாங்களா? ஏன் அபூபக்கருக்கு இரக்கம் இல்லையா? உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன் இவங்களுக்கு இரக்கம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஏதாவது ஒன்றை அவர்கள் காட்டினார்களா? இல்லையே. அப்ப அவங்களுக்கு அன்பு இல்லையா? மஹப்பத் இருந்தது. அந்த மஹப்பத், அன்பு, இத்திபா, அவர்களை பின்பற்றுவதில் இருந்தது. லைஸ ஃபில் இப்திதா, வழிகேட்டில் பித்ஆக்களை உருவாக்குவதில் இல்லை. ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா நீங்க பின்பற்றுங்க. குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்ன இல்லா மன் அபா கீல வ மன் யஅபா யா ரசூலல்லாஹ் قال மன் அதாஅனி தഖலல் ஜன்ன வ மன் அஸானி ஃபகத் அபா ரவாஹுல் புகாரி. என் உம்மத் எல்லாம் சொர்க்கம் போவாங்க. இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர. மறுத்தவனை தவிர. கீல வ மன் யஅபா யா ரசூலல்லாஹ், யார் மறுத்தவன்? قال மன் அதாஅனி தഖலல் ஜன்ன, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். வ மன் அஸானி, எனக்கு மாறு செய்தவன் அவன்தான் ஃபகத் அபா, மறுத்தவன். மாறு செய். ஏன் மாறு செய்கிறோம்? ரசூலுல்லாஹ்வோட அன்பு என்ற பெயரில் ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்றால் பிறந்த நாள் கொண்டாடுவது கூடாது, ஹராம். நீங்க உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறது கூடாது, உங்களோட வாப்பட பிறந்த நாளை கொண்டாட கூடாது, உங்களோட பிள்ளைட பிறந்த நாளை கொண்டாடுறது கூடாது. குழம்பி போயிருக்கிறோம். ஏன் ஏன் கூடாது? யூதர்களுடைய கலாச்சாரம், பிரமதத்தவருடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலிஃபுல் யஹூத் காலிஃபுல் யஹூத வன் நஸாரா காலிஃபுல் முஷ்ரிகீன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஷ்ரிக்களுக்கு மாறு செய்யுங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, நசாராக்களுக்கு மாறு செய்யுங்க. அதனால் அவருடைய கலாச்சாரம், அதை நாங்கள் எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது யூதர்களுடைய, நசாராக்களுடைய கலாச்சாரம். எனவே முஸ்லீம்கள் அதை கொண்டாடுறது ஹராம், கூடாது. உங்களோட வாப்பாக்கு, உங்களோட அம்மாக்கு, உங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறது கூடாது. ஏன் கூடாது? ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ் வானாண்டாங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னாங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ்க்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க? அதாவது எந்த ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு சொல்லி உங்களது பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடவான நாங்க விலகிக் கொள்றோமோ, அந்த ரசூலுல்லாவை யூதர்களுடைய வழிமுறையில் சென்று அந்த ரசூலுல்லாவை கொண்டாடுவது, அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது எவ்வளவு பெரிய கேவலம். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? நாங்க எங்கட பிறந்த நாளை கொண்டாடுறது கூடாது, ஹராம். ஏன்? யூதர்களுக்கு ஒப்பாகிறோம், யூதர்களுக்கு ஒப்பாகவான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால நாங்க பிறந்த நாள் கொண்டாடல. ஆனா யார் எந்த ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு ஒப்பாகாதீங்கன்னு சொல்லி அதை தடுத்தாங்களோ அதே ரசூலுல்லாஹ்க்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடினா, யூதர்களுடைய வழிமுறையில் ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதுவும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் அன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க திங்கட்கிழமையே நோன்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்கப்பட்ட பொழுது அந்த நாள்ல நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. எந்த திங்கள்னு சரி தெளிவான ஹதீஸ், திங்கட்கிழமைன்னு வருது, அதனால நோன்பு பிடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் தான் பிறந்த தினத்தில் நோன்பு வைக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தில் இவங்க கேக் வெட்டி பிரியாணி சட்டி ஆக்கி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, பிரியாணி திங்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மீலாது மௌலித் கொண்டாட்டங்கள், அனாச்சாரங்கள் ரசூலுல்லாஹ் பசித்திருக்கிறாங்க. இதை விட எவ்வளவு எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ்வை. ஆனா கேட்டா முஹப்பத், அன்பு. இதான் முஹப்பத். இதா உமர் ரலியல்லாஹு தெரியாதா? அபூபக்கருக்கு தெரியாதா? خيرுல் குரூன் خيرுன் நாஸ் கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்டுகளில், நூற்றாண்டுகளில், காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதுக்கு பின்னால் சொன்னாங்களே, அந்த சஹாபாக்களுக்கு, அவர்களை துயர்ந்த தாபீன்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத் இல்லையா?
அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எல்லாம் மாறி இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட மஹப்பத் பித்ஆவாக மாறி இருக்கிறது, அனாச்சாரங்கள் வழிகேடுகளாக மாறி இருக்கிறது. எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகேடுகளை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களின் பெயர்களிலே, அந்த ரசூலுல்லாஹ்வின் பெயரிலே வழிகேடுகள் தோன்றிவிட்டது. குழப்பம். எல்லா மூலைமாரி தானே செய்யறாங்க. சாதாரண ஒரு பொதுமகனுக்கு குழப்பம். எல்லா மூலைமாரி தானே செய்யறாங்க. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க இவங்க. இந்த மார்க்கத்துக்கு ஆதாரம் கிடையாது. அல் இல்மு மா கால அல்லாஹ் மா கால ரசூலுல்லாஹ் கால ஸஹாபா. இல்மண்டா அறிவுண்டா மார்க்கம். அது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. இதன் இல்ம். இது குழம்பி இந்த குழப்பமா நிலை ஈமான பாதுகாக்கிறதுண்டா அன்புக்குரிய சகோதரர்களே, பிதா விட்டுட்டு சுன்னாக்கு வாங்க. அங்க ஷிர்க்க விட்டுட்டு ஈமானுக்கு, தௌஹீதுக்கு, கொள்கைக்கு, அகீதாவுக்கு வாங்க. ஈமான பாதுகாக்கலாம். ஷிர்க்கு பரவி இருக்குதா, ஈமானுக்குள்ள வாங்க. பிதா பரவி இருக்குதா, சுன்னாக்குள்ள வாங்க. சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் அன்பு கொள்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றா பின்பற்றுங்க, உருவாக்காதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னுல் மாஜிஷூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக்கை தொட்டு சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு பித்அத்தை உருவாக்கி, யார் ஒரு மனிதர் பித்அத்தை உருவாக்கி இது நல்லது என்று சொல்வாரோ, நல்லது என்று சொல்வாரோ, ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு இந்த மார்க்கத்தை முழுமையா கொடுக்காமல் துரோகம் செய்து விட்ட ஒரு துரோகி என்று அவர் சொல்கிறார். நல்ல பிதஅத் தானே. இமாம் மாலிக் யாரு? இமாம் ஷாஃபியோட உஸ்தாத். இமாம் மாலிக் சொல்றாங்க, ஒரு பிதஅத்தை உருவாக்கி இது நல்ல பிதஅத் என்று சொன்னால் அவர் எப்படி சொல்றார்? ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தூது செய்தியை முழுமையாக ஒப்படைக்காமல் இந்த உம்மத்துக்கு துரோகம் செஞ்ச, ஹியானா செஞ்ச, ஒரு துரோகம் செஞ்ச ஒரு துரோகி என்று சொல்கிறார், மோசடிக்காரர் என்று சொல்கிறார். நஊது பில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சொல்லல, இமாம் மாலிக் சொன்னாங்க. இதே கருத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இதுக்கு முன்னால சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மக்கள் உருவாக்கின பிதஅத் எல்லாம் வழிகேடு, அதை அவர்கள் நல்லதாக பார்த்தாலும் சரி, குல்லு பிதஅத்தின் தலாலா வ இன் ரஆஹா அன்னாசு ஹஸனா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 100க்கு 100 சுன்னா பின்பற்றின அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, பிதஅத் எல்லாம் வழிகேடு, மக்கள் அதை நல்லதாக கருதினாலும் சரி. சஹாபாக்களை பாருங்கள், சலஃபு சாலிஹ்களை பாருங்கள், அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? வேறு யாரிடமும் இல்லை. அன்று எது இஸ்லாமாக இருந்ததோ இன்றும் அதுதான் இஸ்லாமே தவிர இடையில யாருக்கும் இஸ்லாத்தை உருவாக்குவதற்கு, வணக்கங்களை தோற்றுவிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த செய்தியை இமாம் மாலிக் சொல்றாங்க, நாங்க சொல்ல இல்ல. இமாம் மாலிக் இமாம் ஷாஃபியினுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் சொல்றாங்க. அந்த செய்தியை இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல் இஅ்திஸாம் என்ற நூலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே குழம்பி இருக்கிறோமா இல்லையா? எவ்வளோ வழிகேடுகள். வேற நீங்க ஒரு பள்ளி போனீங்கன்ற எத்தனை வழிகேடுகள், எத்தனை பித்ஆக்கள், எல்லாம் மூலைமார்கள் தானே செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பித்ஆக்களுக்குள்ள நாங்க சென்று விடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்று எத்தனை பித்ஆத்துகள். சுன்னா எங்க இருக்கிறது? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சுன்னாவை பாருங்கள். ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று பார்த்து பார்த்து பின்னால தோன்றிய வழிகேடுகள்ல இருந்து அவர்கள் தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒருவர் வாழ்ந்தால் அவர் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, பல முரண்பாடுகளை வாழ்க்கையில் காண்பார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அத்து அலைஹா பின் நவாஜித் வ இய்யாக்கும். உங்களை நான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால ஒருவர் வாழ்ந்தால் அவர் பல முரண்பாடுகளை காண்பார். வாழ்க்கையில பல முரண்பாடுகள் இருக்கும். இவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, எப்படி வாழ்றன்னு குழம்பி போயிருப்பார். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி, இந்த குழப்ப நிலையை நீங்கள் கண்டால் என்ற சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ சொன்னாங்களோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அலைக்கும் பி சுன்னதி. ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க, வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், குலஃபாஉர் ராஷிதீன்களை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அபூபக்கர் சஹாபாக்களை பின்பற்றுங்க, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை பாருங்கள். சஹாபாக்களோட செஞ்சா நீங்க செய்யுங்க, சஹாபாக்களோட வாழ்க்கையில் இல்லையா விட்டுருங்க.
பின்னால உருவாக்குனதை நீங்க விட்டுருங்க. சஹாபாக்கள் என்னுடைய சுன்னா அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுல ஒன்று நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா சஹாபாக்களோட வாழ்க்கையை பாருங்க, குலஃபா ராஷிதீன்களை பாருங்க, இதுல உங்களுக்கு தெளிவிருக்கும். அதற்கு பின்னால் உருவான இய்யாக்கும் முஹதஸாத்தில் உமூர், உங்களுக்கு நான் புதிதாக உருவாகிய விடயங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ضலாலா, அனைத்து புதுசாக உருவாக்கப்படுற அனைத்தும் பித்ஆத்துகள், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அவருடைய உரையிலும் ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. குழப்பங்கள் வந்து விட்டதா, எங்களுக்கு தெளிவில்லையா, அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அந்த வழிமுறைக்கு வாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பித்அத்துகள் எல்லாம் மார்க்கமாக சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டது என்றால் சுன்னாவுக்குள்ள வாங்க. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இன்னொரு பெரிய குழப்பம் என்னென்றால் நன்மை தீமை கலந்து போச்சு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றது விளங்குறதுக்கு சொல்றேன். எப்படி இதுதானே வாழ்க்கை. இப்ப ஒருவருக்கு அவருக்கு அது விளங்க இல்லை என்பதனால தான் அவர் அதை பகிர்ந்து கொள்வார். அப்ப அவரோட வாழ்க்கையில நன்மை தீமை தெரியாது அவருக்கு. அப்ப வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்தா, இன்னைக்கு சர்வசாதாரணமா நீங்க ஊர் செய்தி அறிஞ்சு கொள்ளணும், அல்லது என்னுடைய நண்பர்கள் வட்டம் நீங்க ஒரு இதுல நிர்பந்தமா அந்த குரூப்புகளில் இருப்பீங்க, குடும்பம் என்று குரூப்புகளில் இருப்பீங்க. அதுல 50 பேர் இருந்தால் 50 பேர் 50 உலகம். மனுஷன் அப்படித்தானே, 50 பேர்னா 50 பேரே 50 மூளை. 50 பேரை ஒன்னா இணைச்சு ஒரு குரூப்ல வைக்கிறது, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது சாத்தியமே இல்லை. இப்ப பாருங்க, நீங்க குர்ஆனை போடுவீங்க, ஹதீஸை போடுவீங்க, குர்ஆன் ஹதீஸை போடுவீங்க, கீழே பாட்டு ஒன்று வரும், நடிகர்களுடைய போட்டோக்கள் வரும், அதே மாதிரி இசையோட சேர்ந்த இஸ்லாமிய கீதம் வரும். இப்படி உங்களோட இசை கலந்து போயிருக்கு, அந்நிய ஆண் பெண்கள் கலந்து போயிருக்கு, மஹரமி அஜ்னபி கிடையவே கிடையாது. சர்வசாதாரணம். ஒரு ஃபேமிலி குரூப்ண்டா நானாவும் அவட வைஃபும் இருக்கிறத எடுத்து போட்டோவை போடுறாங்க. தம்பிக்கு மைனி வந்து என்ன பார்க்கறது ஹலாலா? ஏன்னா ஃபேமிலி குரூப். இப்போ நாங்கள் இதை வந்து பாவமாக நினைக்கிறது இல்லை, இதெல்லாம் என்ன சர்வசாதாரணம். இந்த உலகத்தில் இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, எப்படி இந்த மஹரமி அஜ்னபி உறவுகள் பேணப்படணும் என்று ரசூலுல்லாஹ் குர்ஆன் எவ்வளோ எச்சரித்து சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணம். யாரோ பொண்டாட்டி ஒரு தேவை இருக்குது, நிர்பந்தம் இருக்குது, கல்விக்காக, அந்த விதிவிலக்கான செய்திகள் வேறு. அதாவது சர்வசாதாரணமா ஹிஜாப் இல்லாத ஒரு போட்டோ, ஒரு கார்டனுக்கு போய்த்து அல்லது ஒரு பீச்சுக்கு போய்த்து அல்லது எங்கேயாவது ஒரு தோட்டத்துல இருந்து எடுத்த போட்டோ நானாவும் மச்சியும் தானேன்னு தம்பி பார்க்கறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறோம். கேட்டா நீங்க எல்லாத்தையும் ஹராம், எல்லாத்தையும் நாங்க ஹலால் ஹராம்னு சொல்லல, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்தி வைப்பது எங்களோட கடமை. நானா எல்லாத்தையுமே கடுமையா பேசுறாரு, தம்பி எல்லாத்தையுமே கடுமையா பேசுறாரு. கடுமையா பேசல, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் என்ன கடுமை? அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி குரூப்னா யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு மச்சான், உறவு முறைகள் இருப்பதனால் எல்லாம் ஹலாலாகி விடாது. நன்மை தீமை கலந்து போச்சு. நிர்பந்தமாக சினிமாவை கிளிக் பண்ணி, சரி என்ன போட்டிருக்கிறார் மச்சி, நல்லா தானே போடுவாங்க மைனி அப்படின்னு கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு பழைய படத்துல ஒரு துண்டை போட்டிருப்பார். இந்த பழைய பட துண்டுல இருந்தா நீ வாழ்க்கைக்கு பாடத்தை எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இல்லையா? அதுக்குள்ள ஒரு இசை இருக்கிறது, அதுக்குள்ள அந்நிய ஆண் பெண் இருக்கிறார்கள், அதுக்குள்ள ஆடல் பாடல் இருக்குது, அதுக்குள்ள தீமையை அறிமுகப்படுத்துகிறீர்கள். அதுல யாராவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிவிட்டு அதுக்குள்ள சினிமாவுக்குள்ள போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சால் அது கியாமத்து நாள் வரை அந்த பாவம் வந்து சேருமே. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மூளை அப்படி செத்து போச்சு, அந்த உணர்வு செத்து போச்சு இந்த விஷயத்துல. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கவலையோட சொல்றோம், இது மௌலைமார்களும் சரி, ஆலிம்களும் சரி, குர்ஆன் சுன்னா பேசுறவங்களும் சரி, இஸ்லாம் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி நாங்க ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்க யார்? பார்த்தீர்களா, இது ஒரு ஈமானிய பாடல். இசை இருக்கிறதா? தூக்கி குப்பையில போடுங்க. யார பாடல்? அரபால ஏதோ சொல்லிட்டாங்க என்பதனால இசையோட ஒன்றை உங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி, ஒரு நியூஸ், மியூசிக்கா, ஒரு இசையா, ஒரு பெண்ணா, ஒரு ஆணா, இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே இங்க மட்டும்தானே செய்தி இருக்குது. ஏன் மஹரமி அஜ்னபி உறவு என்பதே கிடையாது. அதுமெல்லாம் 2008ஆம் ஆண்டு ஓலவில் எடுத்த மாணவ மாணவிகள் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கு தெரியாம குரூப்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. உன்ட சத்தத்தையும் நீ பேசுறதையும் கணவன் அனுமதி இல்லாம எப்படி நீ குரூப்ல பேசுவாய்?
இன்னும் ஒன்னா படிச்சோன்னா மச்சானா அல்லது மாப்பிள்ளையா? யாரு? அந்நிய ஆண். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை, தலாக் வரைக்கும் எத்தனை உறவுகள் சென்று இருக்கிறது. ஏன்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் பேச வேண்டும். உலமாக்கள், மார்க்கப்பற்றோடு இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உடையவர்கள் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்களோட பிள்ளைக்கு சொல்லணும், இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்படுகிறது. அலா வ இன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமா அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமுஹ். எல்லா அரசர்களுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லை என்ன? அவன் தடுத்தவைகள். அதை மீறி போகாதீங்க. வாப்பாவா இருந்தா ரோசமுள்ள வாப்பாவாயிருங்க, கணவனாயிருந்தா ரோசமுள்ள கணவனாயிருங்க, அதாவது ஆண்மகனாயிருந்தா ரோசமுள்ள ஆண்மகனாயிருங்க, நானாவா இருந்தா ரோசமுள்ள நானாவாயிருங்க, ரோசமுள்ள தம்பியாயிருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இது சர்வ சாதாரணம். ஏன்னா இதுல எல்லாம் என்ன இருக்குது? நான் ஏன் சொல்றேன், இதுதான் குழப்பம். நன்மையும் தீமையும் கலந்து குழப்பம் ஆயிடுச்சு. இதை விடணும் சகோதரர்களே. இசை, அதை யார், எந்த மௌலவி, எந்த ஷேர் பண்ணினாலும் ஹராம். பாலஸ்தீன்ல ஒரு 2 பிள்ளைய கொலை செய்யறதை போட்டு பின்னுக்கு ஒரு பெரிய சினிமா பாட்டு, ஹராம். நீங்க உங்களோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வேண்டாம். அந்த காட்சியை பார்க்குறீங்களா, அல்லாஹ்வுடைய கையேந்துங்க. ஆனா அந்த இசையை கேட்கிறீங்க என்றால் அது ஹராம், கூடாது. ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அந்த வீட்டில் வந்து சோகப்பாட்டு போடலாமா? போடலாமா? அதுல என்ன விடிவு இருக்கிறது? அது யார் அனுமதிச்சது? இல்லை. என் மனைவி மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி நான் மொட்டை அடிக்கலுமா? இல்ல. எல்லாம் இந்த மார்க்கத்தில் உணர்ச்சி வசப்படுகிற மார்க்கம் அல்ல இது. அல் இல்ம், இது இல்முடைய மார்க்கம். இது வஹீயுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதுதான் மார்க்கம். சஹாபாக்கள் ஆணும் பெண்ணும் குழஞ்சு பேசினாங்களா, அல்லது ஆடினாங்களா, டான்ஸ் பண்ணாங்களா, அல்லாஹ்வுடைய தூருடைய முஹப்பத்துன்னு சொல்லி கும்மாளம் அடிச்சாங்களா? இந்த மார்க்கம். சலபுகளை பாருங்கள், சஹாபாக்களை பாருங்கள், தாபிஈன்கள் பாருங்கள், அவர்களுடைய வழிமுறையை பாருங்கள். இல்மோடு இருந்தாங்க, ஹஷ்யத்தோடு, அல்லாஹ்வோட பயத்தோட இருந்தாங்க, திக்ரோட இருந்தாங்க. ஒன்று தெரியலையா, வாய மூடி மௌனமா இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நன்மை தீமை இப்படி குழம்பி போயிருக்குது. எத்தனை விடயங்கள்ல சினிமா சர்வ சாதாரணம். ஒரு நடிகனுடைய போட்டோவை ஸ்டிக்கரா எடுத்து போடுறாங்க, பிழை, ஹராம். யார் இந்த நடிகன் என்று ஒருவாள் யோசிக்கிறாரு. இந்த நடிகரை பத்தி அவர் விளக்கம் கொடுக்கிறார். இவர் காமெடி நடிகர், ரைட். இவர் அவரை காமெடியை பார்க்கறது போறார், அதுக்கு ஒரு சினிமா பாட்டு அதை கிளிக் பண்றார். இப்படி ஒரு படம், ஒரு டொட் தான் நீங்க வச்சீங்க, ஒரு புள்ளி போட்டீங்க, அந்த ஷைத்தான் கோலம் போட்டுடுவான். அவன் அந்த படத்தை, அந்த போட்டோவை பார்த்து அப்படியே போறார், இசைக்கு போறார், பாட்டுக்கு போறார், அதுக்கு அடிமையாகிறார். ஒரு பிக்சரால, சின்ன ஒரு பிக்சரால அவருடைய வாழ்க்கையே மாறுது. இதுக்கு யார் காரணம்? கியாமத்தினால் வரை இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு பாவம் கியாமத்தினால் வரை வந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பாவத்தையும் அறிமுகம் செஞ்சிடக்கூடாது சகோதரர்களே. ஜஹாலத் என்பது மிகப்பெரிய ஜஹாலத் மார்க்கத்தில். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு சினிமா, அந்த நடிகர்களை அறிமுகம் செய்யக்கூடாது. ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் அவர்களுடைய செய்திகளை போடக்கூடாது, அவருடைய படங்களை போடக்கூடாது. இது பாவத்தை அறிமுகம் செய்கிற பாவம். நான் பார்க்கக்கூடாது, யாருக்கும் பகிரவும் கூடாது. எத்தி வையுங்கள் சகோதரர்களே. சர்வ சாதாரணமாய் மக்களுக்கு மத்தியில் இந்த ஹலால் ஹராம் எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி எதை எடுக்கிறது செய்யறது பக்குவம் வாழ்க்கையில தேவை சகோதரர்களே. நாளைக்கு மறுமையில் எங்களோட அமல்கள் அதை அழித்து விடும். அடுத்தது மார்க்கத்தை கேலி, இஸ்திஹ்ஸா. யாராவது ஒரு மார்க்க பயான தொடர்ந்து பேசிட்டு இருந்தா, சொல்லிட்டு இருந்தா, அதை இஸ்திஹ்ஸா, கேலி பண்ற அந்த கேலி, கூத்து, நக்கல். மார்க்கத்தில் நையாண்டி ஏளனம் செய்கிறவர்களுடைய முடிவை நாங்கள் பயந்து கொள்ளணும். யாராவது அப்படி மார்க்கத்தில் ஏளனம் பண்ணுவாங்களா இருந்தால் அவங்க காஃபிராகி விடுவார்கள், முர்த்ததாகி விடுவார்கள். மார்க்கத்தில் பரிகாசம் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாக மார்க்கத்தில் பரிகாசம். வாப்பா நல்ல ஈமானோடு இருக்கிறார், பிள்ளைகளுக்கு அது பரிகாசம். எனவே இந்த விடயங்கள் கலந்து போயிருக்கிறது. தெளிவோடு நாங்கள் இருக்கணும் சகோதரர்களே. சின்ன சின்ன விடயங்களில் கூட இன்று நாங்கள் மார்க்கத்தை அவதானித்து செயல்பட வேண்டிய நாங்கள், மார்க்கம் தெரியாமல் நாங்களே 4 பேருக்கு 10 பேருக்கு ஷேர் பண்ற அல்லது 10 பேருக்கு சொல்லி கொடுக்கிற, அறிமுகப்படுத்துகிற பாவத்துக்குள்ள நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்று சர்வசாதாரணமாகி விடுகிறது.
நாங்கள் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு செய்திகள், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் பேசுகிறேனா? இன்னர் ரஜுல லா யதகல்லமு பில் கலிமத்தி, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், அதை பொருட்படுத்த மாட்டான், அந்த வார்த்தையினால் அவன் நரகத்துக்குள்ள போவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வர ஹதீஸ். எத்தனை வார்த்தைகள் பேசுகிறோம்! குர்ஆனை பாடமாக்கி, ஹதீஸை பாடமாக்கி, நாங்கள் மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை விளங்கி வாழ வேண்டிய நாம் இன்று இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே பாவத்து நன்மையும் செய்யறது, பாவத்தையும் நன்மையும் செய்ய பாவத்தையும் செய்யறது. அன்புக்குரியவர்களை, நன்மையை முடியுமானாலும் செய்யுங்க, ஆனால் பாவத்தை முற்றுமுழுதா விட்டுருங்க. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் பாவம் பாவம் தான், அனாச்சாரம் அனாச்சாரம் தான், வழிகேடு வழிகேடு தான். அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒரு மனிதன் இப்படி ஒரு விஷயம் நன்மை தீமை தெரிய இல்லை, குழப்பமா இருக்குதுண்டா, நம்ப தகுந்த அறிஞர்களிடம் கேட்டு அவர்கள் படித்து அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். சும்மா எல்லாரும் பயான கேட்டு முஃப்தியாகி ஃபத்வா கொடுத்து அறிஞராகி மக்களை வழிகேட்டு கொண்டு போயிடக்கூடாது. 2 ஹதீஸ் அவருக்கு பாடம் இல்லை, 5 குர்ஆன் வசனம் பாடம் இல்லை, ஆனால் அவர் 4 பேரை பயான கேட்டு ஃபத்வா கொடுத்து குடிப்பார். இது பெரிய ஃபித்னா. அதனால இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முக்கியமான அறிஞர், அவருடைய புத்தகம் சியர் அலாமின் நுபலாவில் எழுதுறாங்க, இப்படி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்தால் முதலாவது நீங்கள் எடுக்க வேண்டியது சுன்னாவை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. முதலாவது சொன்னாங்க சுன்னாவை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாங்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யார் சொன்னாலும் எடுக்காதீங்க. அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் இப்படி எங்களுக்கு எதை விளங்கப்படுத்தி சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை ரசூலா விளங்கப்படுத்தி, ரசூலாவுடைய வார்த்தையை சஹாபாக்கள் எங்களுக்கு எப்படி தந்தாங்களோ, சலஃப்கள் எப்படி கொண்டு தந்தாங்களோ, இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 2வது ஒன்று சொன்னாங்க, மௌனமாயிருங்க. அதிகமாக விஷயம் ஒன்று தெரியாட்டி பேச்ச குறைங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னண்டா, அதிகமாக பேசுறது. மார்க்கம் அறிவு இருக்குதா பேசுங்க, தெளிவு இருக்குதா பேசுங்க, தெளிவு இல்லைன்னா பேசாதீங்க. சலபுசாலின்கள் ஏதாவது அவங்களுக்கு தெரியல, அல்ல ஃபித்னா உண்டு, அவங்க குழப்பம் நினைச்சாங்கன்னா அவங்க சுகுத் மௌனமாயிருவாங்க. இன்றைக்கு தெரியாட்டி சுற்றி வளைச்சு அங்கே போய் இங்கே போய் என்னத்தையாவது உளத்துறது தான். நீங்கள் பாருங்க, இன்றைக்கி சர்வசாதாரணமாக இன்றைக்கி பேசுறதுக்கு பயன் பண்ணதுக்குண்டா, சரி மௌலவி நல்ல தரமாக இருக்கணும், நல்ல அறிவோடு பேசணும், அவங்களுக்கு தான் நான் பயன் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறதுனால பள்ளிவாசல்கள் அல்லது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பள்ளிவாசல்களில் ஒழுங்கான ஆதாரத்தோடு பேசப்படுது. ஆனால் இப்படி பேச இடம் கிடைக்காதவர்களுக்கு கிடைச்ச மிம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி மிம்பர்கள். கண்டதெல்லாம் பேசுறது, கண்டதெல்லாம் உளத்துறது. அன்புக்குரியவர்களே, தெரியாட்டி எனக்கு தெரியாது என்ற ஈமான பாதுகாத்துக்கொண்டு இருக்கிறது இல்லை. வேண்டிய பேச்செல்லாம் பேசி அவன் அசிங்கப்படுத்தி இவன் அசிங்கப்படுத்தி மார்க்கத்தை இழிவுபடுத்தி இல்லாத பேசி, எனவே சுக்கூத் மௌனமாயிருங்க. இமாம் தஹபி சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி, 2வது சுக்கூத். 3வது தேவையில்லாத விஷயங்களும் ஈடுபடாதீங்க. இன்றைக்கு நிறைய பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? நீங்க இந்த ஃபித்னாக்கள்லேருந்து ஒதுங்கி அதிகமாக திக்ர் இருக்குதானே, எங்களோட வாயை திக்ருக்கு பழக்கப்படுத்தணும். சும்மா எப்போ எடுத்தாலும் அந்த நாட்டில் அப்படி நடக்க தெரியுமா, இந்த நாட்டில் அப்படி நடக்க தெரியுமா, அங்கே அப்படி நடக்க தெரியுமா, அந்த யூடியூப்ல இப்படி சொன்னாங்க, இந்த சேனல்ல இப்படி சொன்னாங்க. இது ஏன்? எல்லாத்துக்கும் விளக்கம், எல்லாத்துக்குமே ஒரே திரும்ப 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 அதையே பார்த்து நீங்க தேவையில்லாத விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஃபித்னாவுல இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவீங்கன்னு சொன்னாங்க இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொன்னாங்க. நீங்க தேவையில்லாத விஷயங்களை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 4வது சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய விடயங்கள்ல நீங்க படிச்சுட்டு போய் தேடி ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பம் வந்தா அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்புங்க. ஏன்னா இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, அந்த மூலை அப்படி சொன்னாரு, அங்க அப்படி செய்யறாங்க, இவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் சென்று விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே. அல்லாஹ் ரசூலின் பக்கம் போங்க. 5வது, உங்களுக்கு எதுவும் தெரிய இல்லைண்டா அல்லாஹு ஆலம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்ம், அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வெட்கம், எனக்கு எல்லாம் தெரியும். அன்புக்குரிய ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எனக்கு தெரியாதுன்னு சொல்வது என்பது அறிவு. இது சஹாபாக்கள் ஸலஃபு ஸாலிஹுடைய வாழ்க்கையில இருந்தது. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, தெரியாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய இழிவு, உங்களுக்கு தெரியலையா தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்தவருடைய இல்முல, அடுத்தவர்களுடைய மார்க்கத்துல விளையாடி விட வேண்டாம் சகோதரர்களே. இந்த 5 விஷயங்களை ஒரு மனிதன் பற்றி பிடிச்சுக்கொள்ளணும். இப்ப நான் இப்படி ஃபித்னாவுடைய காலம், குழப்பத்தினுடைய காலம், எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லைன்னு சொன்னா இந்த 5 விஷயங்களை பற்றி பிடிச்சால் அவன் வெற்றி பெறலாம். அதனாலதான் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒன்று நீங்க சுன்னாவை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கண்டா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள்.
அடுத்தது அதிகமான விஷயத்தில் நாக்க நுழைக்காதீங்க. நீங்க உங்களை நீங்க அமைதியாக மௌனமா இருக்க பழகிக்கொள்ளுங்க. நிறைய மௌனம், நிறைய கற்றுக்கொள்ளுங்க, நிறைய மௌனமாயிருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. 3வது. 4வது, எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் ரசூல் இருக்கும் பக்கம் போங்க. 5வது, தெரியலையா தெரியலன்னு சொல்லிடுங்க. தெரியாததை பைத்து உளத்தி நீங்க பேசி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில மண்ணளி போடுறாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெரியலையா தெரியாது, அது பெரிய இல்ம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த விடயங்கள்ல நாங்கள் கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டும். சுருக்கமாக நான் சொன்ன விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். எங்களுடைய வாழ்க்கை என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, இது குழப்பமான சூழ்நிலை இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல எங்கட ஈமான பாதுகாத்து கொள்றதாக இருந்தால், பலப்படுத்துவதாக இருந்தால், குஃபுர்ல இருந்து ஷிர்க்ல இருந்து வெளியே வரணும். குஃபுர் ஷிர்க்கினுடைய வாசம் கூட நாங்க நுகரக்கூடாது. அது எந்த ஒரு எழுத்தாக வடிவத்தில் வந்தாலும் ஷிர்க்கில் இருந்து வெளியே வந்து ஈமான பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஈமான உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு வழி என்று சொன்னால் குஃபுர் ஷிர்க்கை பார்த்து பார்த்து ஒதுங்கி அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாரது உண்டு. பித்ஆக்கள் வழிகேடுகள் இருக்குதே, பரவலாக்கப்பட்டிருக்கிறது நபீர முஹப்பத் என்ற பேர்ல, அல்லது பித்ஆக்கள் பல கோணங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து எங்களை பாதுகாத்து சுன்னாக்குள்ள வந்துடணும். அதே மாதிரி தான் பாவங்களும் நன்மைகளும் ஒன்றை அப்படி கலந்து போயிருக்கிறது. இந்த பாவத்தில இருந்து வெளியே வந்து நன்மைகளின் பால் விரைந்து செல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன இந்த 5 விடயங்களும் எங்களோட ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படை. இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வெற்றி பெறலாம். அப்படி இல்லை, கண்டது கடியது கேட்டது அல்லது எனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மோசமான விளைவு உங்களது மார்க்கம், உங்களது தீன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட அனைத்தும் கடைசி கட்டத்துல பறிக்கப்பட்டு, உங்களோட ஈமான் பறிக்கப்பட்டு, உங்களோட வார்த்தைகளால உங்களோட ஈமான் பறிக்கப்பட்டு, உங்களோட பித்அத்துகள் வழிகேடுகளால உங்களோட ஈமான் பறிக்கப்பட்டு நரகத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பயந்த விடயம் என்ன தெரியுமா? நாங்க பயந்து பயந்து அமல் செய்யும், பயந்து பயந்து அமல் செய்யணும். நிஃபாக்கில் இருந்து விலகி பயந்து பயந்து ஜகாத் கொடுப்பாங்க, சதக்கா கொடுப்பாங்க, கண்ணால கண்ணீர் வடியும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையாண்ட பயம். இன்றைக்கு நாங்க பாவம் செய்யறோம், சிரிச்சு சிரிச்சு செய்யறோம். அவங்க நன்மை செஞ்சாங்க, அழுதழுது செஞ்சாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்மாதிரி எங்களது சஹாபாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள். அந்த வழிமுறையில் ஒரு மனிதன் பயணிப்பானாக இருந்தால், அவர்களுடைய வழிமுறையை பேணினால், இந்த மார்க்கத்தில் கூத்து, கும்மாளம், டான்ஸ், இசை கேட்டா ரசூலா போடுறோம், ரசூலா பாடுறோம். இது சஹாபாக்கள் இருந்தா, சலவுகள்கிட்ட இருந்தா கண்ணீர் வடிச்சாங்க, நெத்திய சஜிதால வச்சாங்க. இந்த மார்க்கம் கூத்தல்ல, கும்மாளம் அல்ல, கேலி கூத்தல்ல, டான்ஸ் அல்ல. இது ஹஷ்யா, அல்லாஹ்ட பயம், அல்லாஹ்ட உணர்வு, அல்லாஹ்ட திக்ர், தெரியலையா சுக்கூத், இப்படி உள்ளத்துல அல்லாஹ்ட உணர்வோட வாழ்றதான் இந்த மார்க்கமே தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, தீமைகள் புயலாக வீசுகிற பொழுது ஒரு மனிதன் சஜிதாவுக்கு போய் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ரசூல் அதிகமா கேட்டாங்க, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுவனே, இந்த மார்க்கத்துல என்ற உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். அதிகமாக இந்த துஆவை கேட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சகோதரர்களே. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த தீன்ல வாழ்ந்து இந்த தீன்ல மரணிக்கிறதுல தான் வெற்றி இருக்கு அவர்களே. இந்த குழப்ப காலத்திலையும் தீன்ல உறுதியாக நாங்க இருக்கணும் என்றால் இந்த வழிமுறைகளை பேணி சஹாபாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய வழிமுறையிலே பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.